ஹாய் கைஸ், போன வீடியோவோட வினரான கவின்ஸ் மில்க் ஷேக் கூட பிரிட்டானியா மில்க் ஷேக்கையும் மில்கி மிஸ்ட் மில்க் ஷேக்கையும் மோத விட்டு யார் வின்னர் அப்படின்னு இப்போ ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் கவின்ஸ் மில்க் ஷேக், இதோட மேனுஃபேக்சரர் கவின் கேர் லிமிடெட். செகண்ட் திங் பிரிட்டானியா, இது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து மில்கி மிஸ்ட், இது மில்கி மிஸ்ட் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மூணையும் கிளாஸில் ஊற்றி எது குவாலிட்டியாக இருக்குது, எது டேஸ்ட்டாக இருக்குது, எது ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்குது, எது திக்னஸாக இருக்குன்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ கவின்ஸை கிளாஸில் ஊற்றிடலாம். அடுத்து பிரிட்டானியா, இப்போ மில்கி மிஸ்ட், கவின்ஸ் 180 ml, பிரிட்டானியா 180 ml, மில்கி மிஸ்ட் 220 ml. கவின்ஸில் 16.4 கிராம் சுகர் பெர் 100 மில்லி இருக்கு. பிரிட்டானியாவில் 16.2 கிராம்ஸ் சுகர் பெர் 100 மில்லி இருக்கு. மில்கி மிஸ்டில் 19.2 கிராம் சுகர் பெர் 100 மில்லி இருக்கு. ஸோ இருக்கலையே சுகர் அதிகமாக இருக்கிறது மில்கி மிஸ்ட் தான். இது ரெண்டும் சேம் லெவலில் தான் இருக்கு. சரி, இப்போ மூணோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். திக்னஸை பொறுத்த வரைக்கும் மில்கி மிஸ்ட் தான் நல்லா திக்காக இருக்குது. இந்த மூணு மில்க் ஷேக்கையும் கிளாஸில் ஊற்றி பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கிறது கவின்ஸ், செகண்ட் பிரிட்டானியா, தேர்ட் மில்கி மிஸ்ட். மூணோட டேஸ்ட்டை இப்போ பார்த்து எது பெஸ்ட்னு இப்போ சொல்லிடுறேன். ஆசம். மூணை குடிச்சு பார்த்ததுல சாக்லேட் ஃப்ளேவர் கவின்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிரிட்டானியாவில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அதே சமயம் கொஞ்சம் கெமிக்கல் வாசம் பிரிட்டானியாவில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மில்கி மிஸ்டில் எல்லாம் கரெக்டான காம்போசிஷனில் கரெக்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மில்கி மிஸ்ட் தான் வின்னர். திக்னஸ் படி பார்த்தா மில்கி மிஸ்ட் தான் நல்லா திக்காக இருக்குது. செகண்ட் கவின்ஸ், தேர்டு தான் பிரிட்டானியா. ஸோ ஓவரால் பார்க்கும்போது காஸ்ட் வைஸும் மில்கி மிஸ்ட் தான் வின்னர், டேஸ்ட் வைஸும் மில்கி மிஸ்ட் வின்னர், திக்னஸ் வைஸும் மில்கி மிஸ்ட் தான் வின்னர். ஸோ மில்கி மிஸ்ட் இஸ் த சோல் வின்னர். சியர்ஸ்.